Hi, NCRT, Grade 11, Chapter 3, Periodic Classification of Elements, Book Back Question Answers பார்த்துட்டு இருக்கோம் exercises. Question number 3.20. Which of the following pairs of elements would have a more negative electron gain enthalpy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதில் electron gain enthalpy அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் இருக்கு. அண்ட் நமக்கு என்ன தெரியும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பொறுத்த வரைக்கும், ஸோ அதை நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அது நமக்கு எப்படி இருக்கும், லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ். அப்படின்னா நெகட்டிவ் சைன் அப்படியே விட்டுருங்க, அதோட வேல்யூ என்ன ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ரைட், அதான் அதுக்கு -10 அப்படின்னா -20 -13 வரும். நெகட்டிவ் விட்டுருங்க, அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ். இப்போ ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் பொசிஷனை பாருங்க. ஸோ ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் நமக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா? அப்போ லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் அப்படின்றது நமக்கு கரெக்ட். அப்போ யாருக்கு மோர் நெகட்டிவாக இருக்கும், ஃப்ளூரினுக்கு தான். ரைட், இருந்தாலும் இப்போ நம்ம இதை பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லிட்டோம். ரைட், இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு ஆட்டமாக ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு 8. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல 1s2 2s2 2p4 வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளூரினை பொறுத்த வரைக்கும் 9, 1s2 2s2 அண்டு 2p5 இருக்கும். இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரே ஷெல்லில் தான் ஆட் ஆகுது, பட் நியூக்ளியஸ் சார்ஜ் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ நெக்ஸ்ட் எலக்ட்ரான் நீங்கள் ஆட் பண்ணும்போது இது என்ன ஆகும், நியூக்ளியஸ் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்காங்க, சைஸ் கம்மியாக இருக்குது. அப்போ சைஸ் கம்மியாக இருக்கானா வரக்கூடிய எலக்ட்ரான் என்ன ஆகும், லோயர் எனர்ஜிக்கு போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் நமக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வரும். எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ன்றது நமக்கு என்ன சொல்கிறோம், எனர்ஜி வெளியே ரிலீஸ் ஆகிறத சொல்கிறோம். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் இப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும், ஃப்ளூரினுக்கு அதிகமாக இருக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஃப்ளூரின் ஆர் குளோரின் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ளூரின் ஆர் குளோரின். அப்போ லெஃப்ட் டு ரைட் போட்ட மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி என்னது, அப் டு டவுன் பார்க்கலாம். ஸோ அப்போ அப் டு டவுன் பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆகும், அப் டு டவுன் எலக்ட்ரான் அஃபினிட்டி நமக்கு என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுவும் அதே தான், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. அப்போ என்ன ஆகும், லெஸ் நெகட்டிவாக இருக்கும். ரைட், அப்போ ஃப்ளூரின் இங்கே இருக்குது, குளோரின் இங்கே இருக்குது, டவுன் த குரூப்பில். அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும், ஃப்ளூரினுக்கு தான் அதிகமாக இருக்கும், கீழே வர குறையுன்றதுனால. ரைட்டா? இது ஜென்ரல் ட்ரெண்ட். ஆனால் ஆக்சுவலாக ஃப்ளூரினை விட குளோரினுக்கு தான் மோர் நெகட்டிவாக இருக்கும். ரைட்டா? ஸோ யூஸ்வலாக என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு தான் அதிக நெகட்டிவ் இருந்திருக்கணும், பட் ஆனால் குளோரினுக்கு வரும். காரணம் என்னன்னா, இந்த எலக்ட்ரான் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போ ஃப்ளூரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலன்ஸ் மட்டும் எழுதுறேன், 2s2 2p5. அண்ட் குளோரினுக்கு எழுதும்போது நமக்கு என்ன ஆயிரும், 3s2 3p5 அப்படின்னு போடுவோம். ஸோ ரெண்டுலேயுமே நமக்கு என்ன ஆகுது, p5ல எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது. ஆனால் அது 2p5 3p5 இது நியூக்ளியஸுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் பக்கத்தில். ரைட்டா? க்ளோஸ் டு நியூக்ளியஸ். அண்ட் இந்த 5 எலக்ட்ரான் நமக்கு என்ன பண்ணுவோம், பயங்கரமாக ரிப்பல் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா, அந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எனர்ஜி கொடுக்கணும். அப்போ இங்கே அப்படி கிடையாது, இங்கேயும் அதே தான் சார் கேட்டிங்கன்னா, இங்கே 3p5 அப்படின்றதுனால தேர்ட் ஷெல்னால எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணாது, அந்த அளவுக்கு ரிப்பல்ஷன் இருக்காங்க. ஷெல்ஸ் அதிகமாக ரிப்பல்ஷன் ஆகிட்டே நமக்கு குறைஞ்சிட்டே வரும். ரைட்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூரினுக்கு கம்மியாயிரும். இது மட்டும் எக்ஸப்ஷனல். ரைட்டாப்பா? ஸோ இதை மட்டும் ஞாபகம். ஃபஸ்ட்டு பார்த்தது யூஸ்வலான ட்ரெண்டு, ரெண்டாவது கொடுத்துருக்கு என்னது, எக்ஸப்ஷனலாக வரக்கூடியது. ரைட்? தேங்க்யூ.